ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடன். நம்ம ஆதிரை கிராஃப்ட்ல இன்றைக்கு மகாலட்சுமி கலெக்ஷன்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். மகாலட்சுமி சிலைகள்னு சொல்லும் போது நம்ம கிட்ட நிறைய சைசஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. இன்றைக்கு 3 சைசஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். முதலாவது நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சிலை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 9 inches ஹைட்ல இருக்கும். இதனுடைய கீழ்ப்பகுதி நீங்க பார்க்கலாம், ரொம்ப அழகா வந்து கொடுத்திருக்காங்க ஒரு பீடம். அதற்கு மேலாக ஒரு தாமரை மனையில் அமர்ந்த கோலத்தில் மகாலட்சுமி தாயார் 4 திருக்கரங்களோடு இருக்கிறார். நீங்க பார்க்கலாம், கைகளில் வந்து அழகா தாமரை மலர் ஏந்தி ரொம்ப அற்புதமா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த காயின்ஸ் எல்லாம் வந்துட்டு பொற்காசுகள் இருக்கும்படியான ரொம்ப ரொம்ப ஒரு வடிவான ஒரு சிலைன்னு சொல்லலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 8 inches ஹைட்ல திருவாட்சியோடு அமைந்த ஒரு மகாலட்சுமி சிலை. இதுவுமே நீங்க பாத்தீங்கன்னா அந்த புன்னகையோடு இருக்கக்கூடிய அந்த முகம் ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு கிளீன் ஒர்க் கொடுத்திருக்காங்க. மூன்றாவது சிலை வந்து கொஞ்சம் சிறியது, 4 inches ஹைட்ல தான் வந்து இந்த சிலை இருக்கு. இதுவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்பகுதியில் ஒரு அழகான பீடம் கொடுத்து ஒரு தாமரை மனையில் அமர்ந்த கோலத்தில் தாயார் இருக்காங்க. மகாலட்சுமி என்று சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் தான். ஸோ செல்வ வளம் எல்லாருக்குமே வேணுன்றதுக்காக தான் எல்லாருமே உழைக்கிறோம். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க வந்து ஒரு மகாலட்சுமி சிலையை வைத்து வழிபடும் போது உங்களுக்கு வந்து ஒரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருமே மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். அது வந்து நமக்கு நல்ல நல்ல பாசிட்டிவ் அட்ராக்ஷன் மட்டும் கொடுக்கறது இல்லை, செல்வ வளத்தையும் வாரி வழங்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கிட்ட எல்லாமே பிரீமியம் குவாலிட்டி பிராஸ்ல இருக்கு. இந்த மாதிரியான சிலைகள் வந்து உங்களுக்கும் வேண்டுமென்றால் வழக்கம் போல நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோல கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்க நமக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். மலேசியா, சிங்கப்பூர், ப்ரூனைனி எல்லா கண்ட்ரிஸ்க்கும் என்னால் உங்களுக்கு உடனடியாக அதை அனுப்பி வைக்க முடியும். நன்றி, வணக்கம்.